29ஆம் தேதி கண்டி ரெடிசன் ஹோட்டலில் கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் சொனாலி குணத்திலக தலைமையில் மெட்ஃபமின் இஸ் அ ஒண்டர் ட்ரக் என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. ஐ வாஸ் ஆல்சோ இன்வைட்டட். நம்மால் பிழையாக விளங்கிக் கொள்ளப்பட்ட மருந்துகளில் மிக முக்கியமானது மெட்ஃபமின். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ட்ரக்னு கூட சொல்லலாம். மெட்ஃபமினோட வரலாறு ரொம்ப பழையதுங்க. 1700களில் ஆரம்பிக்குது. 1700ஆம் ஆண்டு ஒரு தாவரத்தால் உற்பத்தியாக்கப்படும் குவானிடீன் எனும் பதார்த்தம் சீனியை குறைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பிறகு 1990களில் இந்த குவானிடீனிலிருந்து பைகுவனைட்ஸ் உருவாக்கப்படுது. அதிலிருந்து மெட்ஃபமின் உருவாக்கப்படுது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மெட்ஃபமின் இன்று நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து கிடையாது. நம்ம பாட்டனுக்கெல்லாம் பாட்டன். அதே நேரம் சிலர் தாவரங்களிலிருந்து எது கிடைத்தாலும் நல்லதுன்னு நம்புறதுனால அவங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஆயிரக்கணக்கான ரிசர்ச்சஸுக்கு உட்பட்டு அடி வாங்கி உதவாங்கி இன்னைக்கு இன்சுலினுக்கு பிறகு த மோஸ்ட் ஐடியல் டயபெட்டிக் ட்ரக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்று இருக்கு. இப்போது மெட்ஃபமின் பற்றிய அநேகமான ஆராய்ச்சிகள் நின்று போயிருச்சு. அதனோட பெனிஃபிட்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ், காஸ்ட் கட்டிங் எல்லாம் ஆராயப்பட்டு லீஸ்ட் எக்ஸ்பென்சிவாகவும் ஃப்ரீலி அவைலபிளாகவும் இருப்பதனால நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸ் இந்த ரிசர்ச்சஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அதுக்கான தேவையும் இல்லாமல் போயிருச்சு. இந்த மெட்ஃபமினை சுற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமானது, பக்கத்து வீட்டு ஆண்டியிலேருந்து ஃபார்மசியில் இருக்கிற அங்கிள் வரைக்கும் நம்புறது என்னென்னா, இந்த மெட்ஃபமினை குடித்தா கிட்னி பழுதாயிரும். அரசாங்கத்தால் பல லட்சங்கள் கொடுத்து செலவழித்து நமக்கு மெட்ஃபமின் மருந்தை தந்தால் நாம் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த வீட்டை வந்து ஃபஸ்ட்டாக செய்கிற வேலை என்னென்னா, அந்த மெட்ஃபமின் மருந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடுறது. ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறது தப்பில்லை, ஆனால் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. நன்றாக மூளையில் ஏற்றிக்கொள்ளுங்கள். மெட்ஃபமின் உங்களோட கிட்னியை பாதிக்காது, அது உங்களோட கிட்னியை பாதுகாக்கும். இட்ஸ் ரீனோ ப்ரொடெக்டிவ். சர்க்கரை நோயாளியான நீங்கள் உங்கள் டயபெட்டிக் நெஃப்ரோபதியை குறைச்சி உங்களோட கிட்னியை பாதுகாக்கணுமா, மெட்ஃபமினை குடிங்க. இது நான் சொல்லலை, 50 வருஷமாக 60 வருஷமாக நடக்கிற ஆராய்ச்சிகள் சொல்லுது. எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் என்னென்னா, ஒரு மெட்ஃபமின் குடிச்சு கொண்டு இருக்கிற ஒரு கிட்னி நோயாளி அவருடைய என்ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர் நிலைமை அடையும் போது நாம் மெட்ஃபமின் மருந்தை குடிக்க வேணாம் அப்படின்னு நிறுத்திடுவோம். அதன் அர்த்தம் மெட்ஃபமின் கிட்னியை பாதிக்கிறது அப்படின்றது கிடையாது. ஒருவருடைய இஜிஎஃப்ஆர், அதாவது வந்து கிட்னியின் வடிதிறன் 30 விட குறையும் போது நாம் மெட்ஃபமின் மருந்தை நிறுத்துவோம். ஏன்னா கிட்னி மெட்ஃபமினை வெளியேற்றாமல் இருக்கிறதுனால பிளட்டில் மெட்ஃபமின் அளவு அதிகரிக்கும் போது லாக்டிக் அசிடோசிஸ் என்னும் ஒரு நச்சு நிலைமை உருவாகும். அதுதான் காரணமே தவிர மெட்ஃபமின் கிட்னியை பாதிக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வீட்டில் சாதாரணமாக ஃபேன் போடுவோம் இல்லையா, அதுவே நமக்கு குளிர்காய்ச்சல்னால் ஃபேனை ஆஃப் பண்ணுவோம். அதற்காக ஃபேன் போட்டதுனால குளிர்காய்ச்சல் வந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்தில் அது பொருத்தம் இல்லாதனால நாம் அவாய்ட் பண்ணுறோம். அதுபோல தான் இதுவும். இந்த மெட்ஃபமினை சுற்றி நிறைய நன்மைகள் உண்டு. சீனியை குறைக்கும், அதே நேரம் ஹைப்போகிளைசீமியா வர அளவுக்கு சீனியை குறைக்காது. கிட்னியை பாதுகாக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து உடல் நிறையை குறைக்கும், பீகாஸ் கண்டிஷன்ஸில் உதவும். சில ரிசர்ச்சர்ஸ் ஹார்ட்டை பாதுகாக்கும்னு கூட சொல்லுது. சில ரிசர்ச்சர்ஸ் கேன்சர்களை குறைக்கும்னு சொல்லுது. காஸ்ட் எஃபெக்டிவ், சைட் எஃபெக்ட் ப்ரொஃபைல் ரொம்ப கம்மியானது, ஃப்ரீலி அவைலபிள். இப்படி எத்தனையோ நன்மைகளை அடுக்கி கொண்டு போகலாம். அதே நேரம் சைட் எஃபெக்ட்ஸும் உண்டு. முக்கியமாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் சார்ந்த சைட் எஃபெக்ட்ஸ், ப்ளோட்டிங், டயரியா, வாமிட்டிங், அதே மாதிரி சாப்பாடு விருப்பம் இல்லாத தன்மை போன்ற சிறியவையில் தொடங்கி லாக்டிக் அசிடோசிஸ் போன்ற பெரியவை வரைக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்தே கிடையாது. ஏன் சாப்பாடுகள் கூட கிடையாது. நாம் தினமும் சாப்பிட்ற அரிசியில் கூட ஒரு லெவலுக்கு மேலே போகிற நேரம் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் பதியப்பட்டிருக்கு. உலகத்தில் எல்லா விஷயமும் ரிஸ்க் அதிகமாக பெனிஃபிட் அதிகமாக நிறுத்து பார்த்து பெனிஃபிட் அதிகம்னா எடுக்கிறது, அவ்வளவு தான். ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லலாம், நீங்கள் சாப்பிட்ற சர்க்கரையை விட கார்போஹைட்ரேட்டை விட எல்லாம் ஒன்றும் சீ கிடையாது. அதை விட நிச்சயமாக சைட் எஃபெக்ட்ஸ் குறைவு, அதை மட்டும் சொல்லலாம். கடைசியாக உங்களோட அம்மாவுக்கு, அப்பாவுக்கு அல்லது மெட்ஃபமின் எடுக்கிற யாராச்சும் உங்களோட குடும்பத்தில் இருந்து நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மெட்ஃபமின் இஸ் நாட் அ பேட் ட்ரக், இட்ஸ் அ ஒண்டர் ட்ரக்.